ஹாய் எவ்ரிவான். ஹெட்போன் அணிந்து பாடல் கேட்டுக்கொண்டு புகையிரத பாதையிலே பயணித்த துஷுதுஷ் சந்தீப் புகையிரதம் மோதி உயிரிழந்த சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது. 15 வயதுகளை உடைய பாடசாலை மாணவன் இம்முறை சாதாரண தர பரீட்சை எழுத இருந்த நிலையிலே இந்த சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது. தந்தை மகனின் மீது இருந்த அன்பின் காரணத்தினால் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட புதிய ஹெட்செட்டை காதிலே அணிந்து கொண்டு பாடல் கேட்டுக்கொண்டு சென்ற நிலையிலே இந்த சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். அம்பலாங்கொடை பிரதேசத்திலே மிக பெரும் சோகமாக 15 வயதுகளை உடைய பாடசாலை மாணவன் புகையிரதம் மோதியதன் ஊடாக உயிரிழந்த சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது. புகையிரத பாதையிலே ஹெட்போனை அணிந்து பாடலை கேட்டுக்கொண்டு சென்ற நிலையில் வெளிச்சத்தங்கள் எதுவும் இவருடைய காதில் விழாத நிலையில் புகையிரதம் வந்ததை அவதானிக்காத நிலையிலே இந்த சோகமான உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. குறிப்பிட்ட துஷுதுஷ் சந்தீப் என்ற மாணவனின் தந்தை வெளிநாட்டிலே பணிபுரியும் நிலையில் குறிப்பிட்ட மாணவன் மீது இருந்த அன்பின் காரணத்தினால் பாசத்தின் காரணத்தினால் வெளிநாட்டிலிருந்து புதிய ஹெட்போன் ஒன்றை மகனுக்காக அனுப்பியுள்ளார். புதிய ஹெட்போனை காதில் அணிந்த வண்ணம் புகையிரத பாதையிலே பாடலை கேட்டுக்கொண்டு துஷுதுஷ் சந்தீப் நடந்து சென்ற நிலையிலே குறிப்பிட்ட விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. பின்னால் வந்த புகையிரதம் சத்தத்தை எழுப்பிய நிலையிலும் வெளிச்சத்தங்கள் எதுவும் இவருடைய காதிலே விழாத நிலையில் இந்த உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. அம்பலாங்கொடை கடற்கரையோரமாக அமைந்துள்ள புகையிரத பாதையிலே இந்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. அனுராதபுரத்திலிருந்து பெலியத்தை நோக்கி வந்த புகையிரதத்திலே குறிப்பிட்ட மாணவன் மோதி உயிரிழந்திருந்தார். அம்பலாங்கொடை கண்டேகொட புகையிரத நிலையத்திற்கும் தர்மசோக கல்லூரி நீச்சல் தடாகத்திற்கும் இடைப்பட்ட பகுதியிலே குறிப்பிட்ட விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. எனவே ஒவ்வொரு உயிரிழப்புகளும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றது. மிக பெரும் சோகத்தை சமூகத்தில் ஏற்படுத்துகின்றது. மிக பெரும் வளங்களாக உருவாக்க வேண்டிய மாணவர் சமூகம் இவ்வாறு உயிரிழப்பது குறிப்பிட்ட சமூகத்திற்கு, பாடசாலைக்கு, குடும்பத்திற்கு மிக பெரும் இழப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே புகையிரத பாதையிலே பயணிப்பவர்கள் மிகவும் அவதானமான முறையிலே செயற்பட வேண்டும். என்றாலும் இவ்வாறு கண்மூடித்தனமாக செயற்படுவதன் ஊடாகவும் ஹெட்போனை அணிந்து கொண்டு பாடல்களை கேட்ட வண்ணம் பயணிப்பதன் ஊடாகவும் உலகமே இருண்டதை போன்று காணப்படுவதனால் இந்த விபத்து சம்பவங்கள் பதிவாகின்றது. இதற்கு முன்னரும் கொழும்பிலே ஹெட்போனை அணிந்து கொண்டு 2 மாணவிகள் பயணித்த நிலையில் 2 மாணவிகள் புகையிரத கடவையை கடந்த நிலையில் புகையிரதம் மோதி உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தது. எனவே விபத்து சம்பவங்கள் அண்மை காலத்திலே அதிகரித்துள்ள நிலையில் இவ்வாறு புகையிரத கடவைகளை கடக்கும் பொழுதும் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும். அதே போன்று புகையிரத பாதையில் நடப்பதில் இருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிலும் கடற்கரையோரமாக அமைந்துள்ள புகையிரத பாதையிலே புகையிரதம் வரும் சத்தம் கூட சாதாரணமாக செல்பவர்களுக்கு கூட கேட்காது. கடலின் அதிக சத்தங்கள் காரணமாக புகையிரதத்தின் சத்தம் அவதானம் இல்லை என்றால் கேட்காத நிலையே காணப்படும். எனவே இவ்வாறான பயணங்களில் இருந்து முழுமையாக நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இறுதியில் இவ்வாறான சோகமான சம்பவம் மாத்திரமே எஞ்சி இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.